இந்த பூவெல்லாம் நம்ம புது வீட்டில் பூத்த பூங்க. நிறைய பூ இருந்தது. சாமிக்கு வச்சது போக மீதி நிறைய பூ இருக்குது. செடியில் இப்படியே பூத்திருக்க வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் 1-2 நாளில் இது வாடி வதங்கி போய் விழுந்துரும்போது கஷ்டமாக இருந்தது. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் ஃப்ளவர்ஸ் எல்லாம் உருளியில் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணலான்னு யோசித்தோம். அப்போ என்கிட்ட உருளி இல்லை. ஸோ இந்த பாத்திரம் வந்து என்னோடய அம்மாயி வாங்கி கொடுத்தது. அம்மாவோட அம்மா ரொம்ப நாள் அதை பாதுகாப்பாக வச்சுட்டு இருந்தேன். சின்ன வயசில் வாங்கி கொடுத்தாங்க. பவுல் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அதே நேரத்தில் டிசைன் நல்லா இருந்தது. ஸோ இதை நம்ம உருளியாக யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நினச்சேன். இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகமும் வரும், கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும்னு நினச்சேன். ஸோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறது ரொம்பவே மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். செலவில்லாமல் ஒரு டெக்கரேஷன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.